எங்க கட்சியில இருக்கிற ஒருத்தர் வேற சின்னத்துல எப்படி நிக்க முடியும், நிக்கிறத நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்னு சொல்லி அப்பாவும் மகனும் 2 நாளா இப்படி கதறாங்களே. இவங்க 2 பேரும் தேர்தலுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு லோகத்துல இல்ல பிரபஞ்சத்திலேயே வேற எங்கேயாவது ஒரு உலகம்னு இருந்தா அங்க எங்கேயாவது குடியிருந்தாங்களாங்க? தேர்தலுக்கு முன்னாடி இப்படி நிக்க கூடாது, இது தப்பு, இது நம்ம கட்சிக்கு இலக்கு, ஐயோ நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு படையே இங்க இருக்கு, நாம தனியா நின்னா கூட 70 தொகுதி ஜெயிக்க முடியும், நம்ம உழைப்பால தான் இங்க இருக்கக்கூடிய மத்த கட்சியெல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரியும் தானே? அப்பவே அந்த முடிவை எடுத்து அறிவிச்சு இல்லைங்க எங்களுக்கு சரி வராதுங்கன்னு போயிருக்கணும் இல்ல? இப்ப என்ன புதுசா எப்படியெல்லாம் ராஜினாமா பண்ண வைக்கலாம்? ராஜினாமா பண்ண வச்சா இருக்கிற ஒரு 50 பேர்த்த, கட்சியிலேயே 50 பேர் தானுங்க, அந்த 50 பேர்த்த எப்படி நம்ப வைக்கலாம்? இது இதுக்காக தான் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக 2 நாளா ஐயோ சாமி. இப்ப என்ன, நீங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்ச அந்த வேட்பாளரோட வெற்றிய அந்த தொகுதி மக்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்ய வச்சு உங்களுக்குன்னு ஒரு சின்னத்தை வாங்கி நிக்க போறீங்க. அடுத்து அந்த ஆட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன்? நீங்க எவ்வளோ சீன் போட்டாலும் உங்க குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெயர் மாற போறது இல்ல. என்னன்னு கேக்குறீங்களா? துரோக குடும்பம் தான்.